நாங்கள் பள்ளிக்கூடம் போய் படிக்கத்தான் வேணுமோ, இல்லாட்டி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறத்தான் வேணுமோ என்று சொல்லி சில இளைஞர்கள் யுவதிகள் மனதில் கேள்விகள் எழும்புறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த கோவிட் தொற்று கால பகுதியில் பாடசாலைகளுக்கு செல்லாமல் இணைய வழியில் அவர்கள் படித்த அனுபவமும், இப்பொழுது இணைய வழியிலேயே எல்லா விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அந்த நிலைமையும் அவர்களை இவ்வாறு சிந்திக்க தூண்டலாம். அப்ப நாங்கள் ஏன் கற்கிறோம் அல்லது எதற்காக கற்கிறோம் என்ற கேள்விக்கு சராசரியான ஒரு மாணவன் அல்லது ஒருவருடைய விடை நாங்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஓ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஏ லெவல் தரமாக பாஸ் பண்ணி பல்கலைக்கழகத்தில் நல்லதொரு பட்டத்தை பெற்று சிறந்த ஒரு அரசாங்க வேலை ஒன்றை பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் படிக்கிறோம் என்று சொல்லி பொதுவான விடையாக இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த ஒரு வகையான அவர்களுடைய எண்ணப்பாடுக்கு மேலதிகமாக உண்மையில் கல்வியின் நோக்கம் என்ன என்றதை பற்றி இந்த காணொலியை பார்க்க போகிறோம். பொதுவாக கல்வி அறிவு, ஆற்றல், மனப்பாங்கு மற்றும் விழுமியங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் மாணவர்களால் கற்கப்படுகிறது அல்லது கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது தவிர எமது மூளையை குறிப்பிட்ட வகையிலே சிந்திக்க பழக்குவதற்காகவும் இந்த கல்வி பயன்படுத்தப்படுகிறது அல்லது கல்வி ஊட்டப்படுகிறது. மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வியை யுனெஸ்கோ நிறுவனம் தன்னுடைய ஆராய்ச்சிகளின் முடிவின்படி 4 பில்லர்ஸ், அதாவது தூண்களாக 4 pillars of education என்று 4 தூண்களாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப முதல்ல நாங்கள் இப்ப பார்க்க போறது லேர்னிங் டு நோ, அறிந்து கொள்வதற்காக கற்றல் என்பதுதான் அடிப்படை படி, அதாவது அத்திவாரம் போன்றது. இதன் மேல் தான் ஏனைய படிகள் கட்டியமைக்கப்படுகின்றன. நாங்கள் பாடசாலைகளிலே அல்லது பல்கலைக்கழகமோ எங்கே என்றாலும் கற்கிறோம் என்கின்ற பொழுது நாங்கள் பொதுவாக எமது மனதில் நினைவில் வருவது இந்த விடயம்தான். அதாவது அறிந்து கொள்வதற்காக விடயங்களை கற்றுக்கொள்ளுதல். இப்போ நாங்கள் மனிதன் பிறந்ததிலிருந்து அதை கற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருப்பான், கியூரியோசிட்டி. அந்த ஆர்வத்தின் நிமித்தம் நாங்கள் எங்களுக்கும் சுற்றாடலுக்கும் அல்லது சூழலுக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் பற்றி விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த விஞ்ஞான பாடத்திலே கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி என்று இருக்கிறது. இரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல். இதில் இரசாயனவியலில் நாங்கள் எங்களில் நடக்கின்ற ரசாயன மாற்றம், சூழலில் நடக்கின்ற ரசாயன மாற்றம், எங்களுக்குள்ள தொடர்பாளர் நடக்க ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்கள் பற்றியும், பௌதிகவியல் பிரபஞ்சத்திலேயும் மனிதர்களிடையே சூழலில் நடக்கிற இந்த பௌதிகவியல் மாற்றங்கள் பற்றியும், அதே போல உயிரியல் எங்களிலும் ஏனைய உயிரினங்களிலும் ஏற்படுகின்ற உயிரியல் சம்பந்தமான விடைய அறிவை எங்களுக்கு தருகின்றது. இந்த அறிவை பயன்படுத்தி நாங்கள் சுற்றாடல் அல்லது சூழலுடன் இயல்பாக வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்வை வாழ்வதற்கான இந்த அறிவு எங்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த அறிவு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை பாடசாலைகளிலே பொதுவாக MCQ மூலமாக உங்களை டெஸ்ட் பண்ணுவார்கள். உங்களுக்கு அறிவு சரியான முறையில் சேர்ந்திருக்கிறதா என்றது MCQ. எஸ்ஏ கொஷன்ஸ், எஸ்ஏ கேள்விகளையும் இந்த அறிவை கேட்பதோடு அறிவை எவ்வாறு ஓரளவுக்கு பயன்படுத்தலாம் என்ற அந்த சிந்தசிஸ் பண்ணி அல்லது அனலைஸ் பண்ணி ஆன்சர் விடைகள் எழுத வேண்டிய கேள்விகளை கேட்பார்கள். அப்ப இந்த அறிந்து கொண்டதன் பிற்பாடு நாங்கள் லேர்னிங் டு டூ செய்வதற்காக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கான கற்றலை மேற்கொள்ள வேண்டும். லேர்னிங் டு டூ என்பது பாடசாலைகளிலே பொதுவாக இந்த பரிசோதனைகள் செய்தல், மற்றது நடன வகுப்புகள், இப்படியானதில் பயிற்சிகள் மூலம் செய்கின்றதோடு நாங்கள் அதனை பெற்றுக்கொண்டு தொழிற்சந்தையிலே இதை முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துவதற்காக இந்த அனுபவங்களை நாங்கள் அங்கே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அறிவை முதல் படியில் பெற்றுக்கொண்ட நாங்கள் இரண்டாவது படியிலே பெற்றுக்கொண்டுற விடயம் ஆற்றல், அதாவது திறன். இந்த திறன்கள் எங்களோட வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவையாக இருக்கும். 2 வகையான திறன்கள் எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியும். ஒன்று வெண் திறன்கள், மற்றது மென் திறன்கள் என்று சொல்லுவோம். வெண் திறன்கள் என்றது அளக்கப்படக்கூடியவை, பொதுவாக எண், எழுத்து,
அவற்றில் இருக்கிறவங்களோட திறன்கள் அல்லது ஆப்டிடியூட் இப்படியான டெக்னிக்கல் நாலேஜ் இவற்றை வெண்திறன்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றது. இந்த வெண்திறன்களை வைத்துக்கொண்டுதான் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பொதுவாக வழங்கப்படும். இந்த வேலையை பெற்றுக்கொண்ட பின்னர் அந்த வேலையில நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் எங்களுக்கு மென்திறன்கள் தேவைப்படும், சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்வது. இந்த சாஃப்ட் ஸ்கில் அளக்கப்பட முடியாதது என்று ஏற்கனவே தெரியும். அதே போல பொதுவான சாஃப்ட் ஸ்கில்ன்றது நாங்கள் நேர்மையாக இருத்தல், மற்றது நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருத்தல், சிறந்த தொடர்பாடல் உடையவர்களாக இருத்தல், நேர முகாமைத்துவம், இப்படியான சாஃப்ட் ஸ்கில்லை நாங்கள் லேர்னிங் டு டூ செய்வதற்காக கற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் பாடசாலை வாழ்க்கை காலத்தில். ஏனைய நண்பர்களுடன் பழகுகின்ற பொழுது ஆசிரியர்கள், பல்வகையான ஆசிரியர்கள், பல்வகை நண்பர்கள், ஏனைய சமூக அங்கத்தவர்களுடன் பழகுகின்ற பொழுது இந்த சாஃப்ட் ஸ்கில்லையும் எங்களுக்குள் இன்பில்ட்டாக அப்படியே பழகிக்கொண்டு வருவோம். இந்த லேர்னிங் டு டூ, அதாவது இந்த நீங்கள் அந்த விடயத்தை கற்றுக்கொண்டீர்களா என்பது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்களில் பெரும்பாலும் கேள்விகளாக பரிசோதித்துக் கொள்வார். இப்பொழுது நாங்கள் லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ இரண்டு படிகள் பார்த்து அடுத்த படியாக இருப்பது எங்களுக்கு லேர்னிங் டு லிவிங் டுகெதர், எல்லோரும் சமத்துவமாக வாழ்வது. பாடசாலைகளிலே பழகுகின்ற அந்த சமத்துவமாக வாழ்ந்த பழக்கம் எங்களுக்கு தொழில் செய்கின்ற இடங்களிலும் எமது குடும்பம், எமது சமூகத்திலும் அந்த அனுபவங்களை நாங்கள் இங்கு பயன்படுத்துவதற்காக அவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம். இதில் முக்கியமான விடயம் அந்த சாஃப்ட் ஸ்கில் என்பதும் முக்கியம். அதைவிட எங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது இங்கு முக்கியமாக ஒரு விடயம் வருகின்றது. அதாவது இமோஷன், எங்களோட உணர்வுகளை எப்படி புத்தி சாதுரியமாக கையாள்வது. இப்போ நான் ஒரு உணர்வுக்கு உட்படுகின்ற பொழுது கோபப்படுகிறேன் அல்லது ஆத்திரப்படுகிறேன் என்றால் நான் முதலில் நான் அந்த உணர்வுக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள பழக வேண்டும். அடுத்தது மற்றவர்கள் ஒரு உணர்விலே இருக்கிறார்கள் என்றால் அவர் குறிப்பிட்ட ஒரு உணர்விலே இருக்கிறார் என்பதை, அது பீயிங் இன் அதர்ஸ் ஷூ என்று சொல்வார்கள், அவர்களுடைய பாதணியிலே நின்று பார்ப்பது, அப்படி அறிந்து கொள்ளுவது. இரண்டுக்கும் ஏற்ற வகையிலே எங்கள் தொடர்பாடலை மேற்கொள்ளுகின்ற அந்த புத்தி சாதுரியமான ஆற்றல் தான் மற்றவர்களுடன் நாங்கள் சரியான முறையிலே பழகுவதற்கு உதவியாக இருக்கிற ஒரு விடயம். மற்றவர்களுடைய இன, மத, கலாச்சார அந்த விழுமியங்கள் பற்றின புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கேற்ற வகையிலே நாங்கள் அவர்களுடன் பழகுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் ஒரு சமூக விலங்கு என்ற வகையிலே ஏனையவர்களுடன் ஒத்திசைந்து வாழுவது தவிர்க்க முடியாதது. அப்படியாக நாங்கள் அந்த மூன்றாவது படியிலே வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பாடசாலை காலங்களிலே இது வர வர அனுபவத்திலே வந்து கொண்டிருக்கும். நிறைவான உயர்வு படியாக இருப்பது லேர்னிங் டு பி, நானாக இருப்பதும், எனக்கென்றொரு பர்பஸ் ஒன்று இருக்கிறது இந்த உலகத்திலே, அதை நான் நிறைவேற்றுவதும் தான் அந்த லேர்னிங் டு பி என்பது. இதற்கான சந்தர்ப்பங்களாக பாடசாலைகளிலே உங்களுக்கு விளையாட்டு போட்டிகளிலோ கலை கலாச்சார இலக்கிய விழாக்களிலோ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அங்கு நீங்கள் யார் என்பதை அடையாளம் காணுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயோ அல்லது பாடகராகவோ அல்லது இப்படியான ஒருவராக நீங்கள் உங்களது அடையாளம் இருக்கிறது என்பதும், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் உலகத்திற்கு என்ன கண்ட்ரிபியூட் பண்ணலாம் என்பதையும் அறிவதற்கான ஒரு களமாக பாடசாலைகள் இருக்கும். இந்த நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் நாங்கள் ஒரு பூரணமான மனிதனாக வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுவரைக்கும் பாடசாலை கல்வி அல்லது கல்வியிலே நாங்கள் அறிவு, ஆற்றல், மனப்பாங்கு என்பவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதோடு, இந்த கற்றுக்கொள்வதில் எங்களுக்கு தெரியும் இந்த விழுமியங்கள் என்பது எங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்ற விலங்குகளிலிருந்து எங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவது எங்கள் மனித விழுமியங்களை நாங்கள் கடைப்பிடிப்பது. உதாரணமாக நன்றி செலுத்துதல், மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருத்தல், இவற்றையெல்லாம் சமய பாடங்கள் எங்களுக்கு, குடியுரிமை பாடங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. இவற்றை நாங்கள் பரீட்சைகளுக்கு மட்டும் படிக்காது எமது விழுமியங்களை எங்களுக்குள் வளர்த்து நாங்கள் ஏனையவர்களுக்கு அந்த விழுமியங்களின் ஊடாக நாங்கள் மற்றவர்களுடன் பழகுவதற்கு நாங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு யோசித்து பாருங்க, நீங்கள் உங்களுக்கு உதவி செய்த எத்தனை பேருக்கு தேங்க்யூ என்று அல்லது நன்றி என்று உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று. இந்த விழுமியங்கள் முக்கியம். லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு லிவிங் டுகெதர், லேர்னிங் டு பி, இவ்வளவும் படிச்சிருக்கிறோம். அடுத்த இந்த கல்வியின் நோக்கம் வந்து எங்களோட மூளையை பழக்குவது. இப்போ மேத்ஸ் என்ற பாடத்தை நாங்கள் படிப்பது மேத்ஸ், அதாவது கணித பாடத்துக்கு சோதனைக்கு செய்வதற்கு மட்டுமல்ல, எங்களது மூளையை லொஜிக்கலாக திங்க் பண்ண வைப்பதற்கு. அதே போல இலக்கியங்கள், மொழி, கலை போன்ற பாடங்கள் எங்களை கற்பனா சக்தியையும் புத்தாக்க கிரியேட்டிவிட்டியையும் செய்கின்ற மூளை பகுதிகளை விருத்தி செய்வதற்காகவும் இந்த பாடத்தை படிக்கிறோம். வரலாற்று பாடங்களை படிப்பது எங்களது வரலாறுகளில் இருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பகுதி எங்களோட மூளையில விருத்தியாகுவதற்காக நாங்கள் அதை படித்துக் கொள்கிறோம். ஆகவே இதுவும் எங்களோட கற்றலின் ஒரு நோக்கம். எங்களை அறியாத எங்கள் மூளையின் பகுதிகள் விருத்தியாகின்றன. சில பேர்களுக்கெல்லாம் இந்த இப்படியான பாடங்களை எல்லாம் படிக்கிறோம். சமய பாடங்களை படிக்கின்ற பொழுது எங்களோட எமோஷனல் விழுமிய பகுதி, மூளையில விழுமிய பகுதிகள், அந்த கதைகள், சமய பாட கதைகள், விழுமியங்களினூடாக எங்களை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த காணொலியில நாங்கள் ஏன் அல்லது எதற்காக கற்கிறோம், பரீட்சைகள், வாழ்க்கையில வெற்றி, அதுகளை தவிர அறிவு, ஆற்றல், நேர்முக மனோப்பாங்கு, விழுமியங்கள், இவ்வளத்தையும் நாங்கள் அந்த 4 pillars என்று சொல்கின்ற லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு லிவிங் டுகெதர், லேர்னிங் டு பி என்ற இந்த படிநிலைகளினூடாகவும் நமது மூளையை குறிப்பிட்ட வகையிலே எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான வகையிலே சிந்திக்கிற வகையிலும் செய்வதற்காகத்தான் இந்த கல்வி வழங்கப்படுகிறது என்பதை மாணவர்கள் பாடசாலை காலத்திலேயே புரிந்து கொண்டு கற்று வந்தால் எதிர்காலத்திலே தங்கள் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்து சிறந்த பிரஜைகளாக வாழலாம் என்ற எதிர்பார்ப்போடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்து வருகின்ற காணொலிகள் பரீட்சைகளை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வது, எப்படி சிறந்த முறையிலே பரீட்சைகளிலே நாங்கள் சிறந்த முறையிலே பரீட்சைகளை மேற்கொள்வது என்பது பற்றின காணொலிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் தரலாம் என இருக்கிறோம். அந்த வகையிலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.